ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 3 ஸ்மார்ட் ஃபோன் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் தெரியாமே இருந்திருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக்கு, நம்ம நிறைய பேர் கூகுள் சர்ச் பண்ணுவோம். கூகுள் சர்ச்சில் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும் போதோ இல்லை நம்ம சில டைம் டேட்டா கனெக்ஷன் ஆன் பண்ணாமல் சர்ச் பண்ணும் போதோ ஒரு லோகோ காமிக்கும். அதை வச்சு நீங்கள் கேமும் விளாட்லாம். உங்கள் ஃபோனில் கேமே இல்லைனாலும் நார்மலாக நீங்கள் டேட்டா கனெக்ஷன் ஆஃப் பண்ணிவிட்டு ஏதாவது சர்ச் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி காமிக்கும். ஒரு க்ளவுட் மாதிரி காமிக்கும். அது கீழே ஒரு ப்ளே பட்டன் மாதிரி காமிக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேம் டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு. ரெண்டாவது ட்ரிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் குரோம்லோட ஷார்ட்கட்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குன்னா, நம்ம ஒரு டேப்லேருந்து இன்னொரு டேப் மாறுறது, ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு மாறுறதெல்லாம் நம்ம வேறு வெளியில் வந்து தான் மாறணும்னு இல்லை, நம்ம அதுலேருந்தே மாறலாம். அது எப்படின்றதான் நம்ம பார்க்கலாம். குரோமில் நீங்கள் ரீசெண்டாக என்னென்ன வெப்சைட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் பார்க்க முடியும். எப்படின்னா, டாப் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு ஸ்வைப் பண்ணிங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்த பேஜுக்கு போகும். அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ஸ்வைப் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்த பேஜ் ஓப்பன் ஆகும். எல்லா பேஜையுமே பார்க்கணுன்னா டாப்லேருந்து பாட்டமுக்கு ஸ்வைப் பண்ணிங்கன்னா எல்லா பேஜும் வந்துடும். அங்கே கார்னரில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் எத்தனை டேப்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களோ அத்தனை டேப்ஸோட கவுண்ட்டும் அதில் இருக்கும். உங்களுக்கு இந்த டேப் வேணான்னு நினச்சிங்கன்னா அதை ராங் கொடுத்தும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அதை மூவ் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். மூணாவது ட்ரிக்கு என்னன்னா, நம்ம நார்மலாக டயல் பேடில் நம்பரை டயல் பண்ணி தான் கால் பண்ணுவோம். ஆனால் நம்பரே டயல் பண்ணாமல் எப்படி கால் பண்ணுறதுன்னா, கீழே உள்ள அந்த கால் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் யாரோட பேசுனீங்களோ அவங்களுக்கே டேரெக்டாக கால் போகும். இந்த ட்ரிக் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாமே இருக்கும். இந்த டயல் பேடில் நான் எந்த நம்பருமே டயல் பண்ணலை. நான் அந்த கால் ஐக்கானை கிளிக் பண்ணோன்னே லாஸ்ட்டாக யாரோட பேசணுமோ அவங்களோட நம்பர் அப்படியே வந்துடும். எக்ஸ்ட்ராவாக ஒரு போனஸ் ட்ரிக்கு, 4வது ட்ரிக்கு என்னன்னா, நம்ம நிறைய பேர் கூகுள் லென்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு கூகுள் லென்ஸ்னு தனியாக ஆப் ஏற்றுவோம். ஆனால் அந்த கூகுள் லென்ஸ் ஆப் தனியாக ஏற்றாமல் நம்ம கூகுள் அசிஸ்டண்ட்லேருந்தே பண்ணலாம். கூகுள் அசிஸ்டண்ட்லேருந்து எப்படி பண்ணுறதுன்னா, ஹோம் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டண்ட் ஓப்பன் ஆகும். அதுக்கு பக்கத்துலேயே கூகுள் லென்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு நீங்கள் ஆக்சஸ் ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டு எந்த அக்கௌண்ட்டுன்னு சொல்லி கேட்கும். நீங்கள் எந்த அக்கௌண்ட் டிஃபால்ட்டாக கூகுள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்டீங்கன்னா கூகுள் லென்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும். கூகுள் லென்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அதை பற்றி நிறைய விஷயம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா இங்கே ஐகார்டில் கொடுக்குறேன், பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் என்ன வீடியோ வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.